ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் அக்கா நீங்க இரும்பு வானல் யூஸ் பண்றீங்களா, அது எப்படி மெயின்டைன் பண்றது சொல்லுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக அந்த வீடியோ. இரும்பு வானலே வந்து பெருசு ஒன்று வச்சிருக்கேன், சின்னது ஒன்று வச்சிருக்கேன். நல்லா சின்னது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பழகிட்டு, அதனால இந்த கலர்ல இருக்கு. அந்த பெருசு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நான் பழகவே இல்லை. நல்லா வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அந்த எண்ணெய் வந்து தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்ப வீடியோக்காக எடுத்து காமிக்க இப்படிதான் இருக்கு இந்த பெரிய வானல். நம்ம இதை யூஸ் பண்றது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம கழுவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்புல வச்சு நம்ம எண்ணெய் தடவி வச்சாலே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சமைச்சா அது அப்படியே வச்சிருந்தா கருப்பாகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே இரும்பு வானல்ல வந்து நம்ம சமைச்சிட்டு அப்படியே வைக்க கூடாது, வேற பாத்திரத்துல மாத்தினோம். இந்த மாதிரி தான் நம்ம அடுப்புல வச்சு கழுவிட்டு எடுத்துட்டு வரோம்ல, அப்ப அடுப்புல வச்சு கொஞ்சமா அந்த சூடு ஏறினவனே கொஞ்சமா எண்ணெய் விட்டு, எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எண்ணெயை வச்சு கொஞ்சமா அந்த துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு வச்சாலே நல்லா எதுவுமே துரு ஏறாது, அப்படியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கழுவி வைக்கிறப்ப அந்த துரு ஏற மாதிரி இருக்கும். நல்லா பழகிட்டா வந்து அது துரு ஏறதுலாம் அப்படியே இருக்காது. நான் இந்த வானலை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வந்து துரு ஏறது கிடையாது, நல்லா பல பலன்னு இருக்கு பாருங்க. இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.